Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல basic structure of C program. Basic structure of C programல வந்து என்னெல்லாம் section இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். First பாத்தீங்கன்னா documentation section, அடுத்தது link section, அடுத்தது definition section, அடுத்தது global declaration section, அடுத்தது main function, லாஸ்டா பாத்தீங்கன்னா subprogram section. Subprogram section வந்து optional தான். So இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன் ஒரு டபுள் ஸ்லாஷ் போட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் இன் சி இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லிங்க் செக்ஷன். ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.hங்கிறது லிங்க் செக்ஷன். அடுத்தது ஆஷ் டிஃபைன் சைஸ் 5ங்கிறது டெஃபினேஷன் செக்ஷன். int a equal to 10ங்கிறது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். வாய்ட் மெயின்ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள வர்ற கோட் எல்லாமே இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வர்ற கோட். இதுக்கப்புறம் வந்து சப் ப்ரோக்ராம் செக்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் தவிர வேற என்ன ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது எல்லாமே வந்து சப் ப்ரோக்ராம் செக்ஷனுக்குள்ள வரும். ஸோ இதோட பார்ட்ஸ் என்ன, அந்த சி ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கிறதுல இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் சி ப்ரோக்ராம் எழுதின மாதிரி இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்குள்ள வரும். ஸோ இதை வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன் சொல்றோம், கமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து கம்பைல் பண்ணவோ எக்ஸிக்யூட் பண்ணவோ அவசியம் கிடையாது. ஸோ இது கம்பைலும் ஆகாது எக்ஸிக்யூட்டும் ஆகாது. இது ஜஸ்ட் வந்து யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து இதை எதுக்காக பண்றோம் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனும் இல்ல கமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இன்னொரு விதத்துல நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ் எழுதுறது எப்படின்னா அந்த ஸ்லாஷ் ஸ்டார் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ் இது எண்ட் பண்றதுக்கு கமெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி சிங்கிள் லைன் கமெண்ட்ஸாவும் இருக்கலாம், மல்டி லைன் கமெண்ட்ஸாவும் இருக்கலாம். எப்பவுமே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்லாஷ் ஸ்டார் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், டபுள் ஸ்லாஷ் கூட யூஸ் பண்ணுவோம். மல்டி லைனுக்கு அதிகமா இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் ஆஷ் இன்க்ளூட் stdio.h ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்னு சொல்லுவோம். இதுதான் வந்து லிங்க் செக்ஷன். லிங்க்னா எல்லா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ல வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த ஹெடர் ஃபைல்ல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஆஷ் டிஃபைன் சைஸ் 5. ஸோ இது வந்து டெஃபினேஷன் செக்ஷன். இங்க வந்து என்னன்னா ஒரு வேரியபிள் சைஸை வந்து 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணி நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ எங்கெல்லாம் ப்ரோக்ராம்ல நம்ம சைஸுங்கிற வேரியபிள் யூஸ் பண்றோமோ அங்க வந்து இந்த 5ங்கிற வேல்யூ அதுக்கு அசைன் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா int a equal to 10 ஏங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே மேலேயே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறதுனால இதை வந்து குளோபல் டிக்ளரேஷன் சொல்றோம், ஆஃப் வேரியபிள்னு சொல்றோம். அடுத்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல தான் வந்து ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன் பிரேஸ் எதுக்குன்னா எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான், இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஓப்பன் பிரேஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். ஸோ பிரிண்ட் ஆஃப் வந்து ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன். டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிற எந்த மெசேஜா இருந்தாலும் அது வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த பிரிண்ட் ஆஃப். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிடும். அடுத்தது கெட் சிஹெச். இந்த அவுட்புட் ஸ்கிரீனை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றோம் இந்த கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். அடுத்தது லாஸ்டா பாத்தீங்கன்னா க்ளோசிங் பிராக்கெட். இந்த க்ளோசிங் பிராக்கெட் எதுக்குன்னா இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், சி ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸ் டீடைலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.